சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ என்ன வேண்டுகிறாயோ அதை நான் உனக்கு தரப்போகிறேன். உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைக்கப் போகிறேன். வேறு யாரு கைகளுக்கும் போகாது, நான் போகவும் விடமாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன் தேவைகளை பூர்த்தி செய்ய நான் இருக்கும் பொழுது மற்றவர்களிடம் ஏன் அனைத்தையும் எதிர்பார்த்து உன்னையே நீ காயப்படுத்திக் கொள்கிறாய்? உனக்கான பொருளை உன்னிடம் ஒப்படைப்பதற்கு என்னால் ஆக வேண்டிய எல்லா வேலைகளையும் ஆரம்பித்து விட்டேன். அதற்கான சூழலையும் நான் இப்பொழுது உருவாக்கியும் விட்டேன். நீ கவலை கொள்ளாதே. உன் கையில் கூடிய விரைவில் அந்த பொருள் வரப்போகிறது. நான் உன்னை ஆசீர்வதிக்க தயாராகிவிட்டேன். நான் இப்பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆகையால் நீ கேட்டதை விட அதிகமான சந்தோஷத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். உன் கனவு விரைவில் பூர்த்தியாக போகிறது. உன் சாயப்பா பூர்த்தி அடைய வைக்கப் போகிறேன். நீ மௌனமாக கண்ணீர் வடிப்பதை கண்டு என் மனம் உருங்கி விட்டது. இனி ஏனும் என்னால் உன் கண்ணீரின் கவலையை கண்டு கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. நீ கேட்டதை தந்தே ஆக வேண்டும் என்ற முடிவிற்கு நான் வந்துவிட்டேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல போகிறேன். உன் லட்சியத்தை நோக்கி நீ செல்ல போகிறாய். அதோடு மட்டுமல்லாமல் அதில் நீ வெற்றியும் காணப்போகிறாய். அதை கண்டு என் மனம் குளிரப் போகிறது. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் என் கண்கள் உனக்கு வழி செல்ல போகிறது. எந்த பாதையில் சென்றால் வெற்றி காண்பாய் என்று அப்பொழுது உன் பொருள் உன்னை வந்தடைய போகிறது. அதற்கான நேரம் காலம் எல்லா சூழ்நிலையும் நான் பார்த்து விட்டேன். அதுவும் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றன. ஆகையால் நீ பயம் கொள்ள தேவையில்லை. இப்பொழுது உன் தேவையில்லாத பயத்தினால்தான் கொஞ்சம் காலதாமதமாகிறது. அதை உன்னிடம் ஒப்படைத்து, என் பொறுப்பு அல்லவா, அதை என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் உனக்காக நேரம் காலம் இல்லாமல் அதற்காக என் நேரமும் உழைத்து கொண்டு தான் இருக்கிறேன். என் சொல்லும் வாக்கும் என்றும் வீண் போகாது. என் குழந்தையை, நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். அதை எப்பொழுது உன்னிடம் சேர்க்க வேண்டும் என்றும் எனக்கு தெரியும். அதை நீ பெறுவதற்கு பல வழிகள் முயற்சியும் செய்கிறாய். இப்படி செய்தால் வந்துவிடுமோ, அப்படி செய்தால் வந்துவிடுமோ என்று மனம் குழம்பி தருகிறாய். நீ எந்த ஒரு முயற்சியை ஈடுபடும் போதும் அதை இரு மனதோடு செய்யாதே. அதை செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு நிமிடம் அமைதிக்குள் நன்றாக யோசி. அதன் பின் உன் மனதிற்கு சரி என்று பட்டால் செய். கொஞ்சம் பொறுமையுடன் இரு. உடனே உன் கைகளில் வந்தடையும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. நீ காத்திருந்த நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. உன் காத்திருப்புக்கான பலன் கிடைத்து விட்டது. உன் சாயப்பாவாகிய நான் உன் வாழ்க்கையை வீணடிக்கவில்லை. உன் அப்பாவாகிய நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.